ஹாய் மக்களே, காலை வணக்கம். அதாவது நேத்து இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப சிறப்பான முறையில வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து கொடியேற்றி அந்த நாட்டு மக்களுக்கு சரியான முறையில மரியாதை செஞ்சு நல்ல ஒரு சூப்பரா பேசினாரு. இதுதான் ஒரு கனிவான பேச்சு, அன்பான பேச்சு, ஒற்றுமையான பேச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா ரொம்ப கதறிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்னதான் சொல்றதுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நாயனார் நாகேந்திரன் சார் அவர்கள் வந்து அப்பாவை காணும் சொல்லிட்டு ஒரு பொதுவா ஒரு ஸ்டோரியில வந்து வந்த ஒரு லைனை தான் வந்து சட்டமன்றத்துல வந்து சொன்னாரு. ஆனா அவர் வந்து நம்ம தளபதியோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறாரு. தப்பா பேசல, ஆக்சுவலி வந்து தப்பா பேசல, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தான் பேசிருக்காரு. இதுதான் சொல்றேன், ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு யோசனை பண்ணி நிதானமா நம்ம யார பத்தி பேசுறோம், எது சம்பந்தமா நம்ம பேசுறோங்கிற மாதிரி நம்ம வந்து யோசனை பண்ணி பேசணும். இதுதான் ஒரு நாகரிகமான அரசியல்ங்கிறது. ஆனா இப்படியே பேசிட்டு இருந்தா அவங்க எந்த காலத்துல வந்து பிஜேபி வந்து வர முடியும்? தமிழ்நாட்டுல எந்த காலத்திலயும் வர முடியாது. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து உடனடியா தலையிட்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும். கண்டிப்பா வந்து வயசுதான் ஆகுது, சரி, வயசு ஆகுது தவிர வயசுக்கு ஏற்ற பேச்சுக்கள் கிடையாது. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது. உண்மையிலே நாமளும் வந்து இது மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு வச்சுங்களேன், யாருமே தாங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கோபம் என் மனசுல இருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை வந்து நேசிக்கிறவங்களா இருந்தா, தமிழ்நாட நல்லபடியா நேசிக்கிறவங்களா இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அது மீறி வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, ஒரு சீட் கூட ஜெயிக்கலங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்துல வந்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம முதலமைச்சர் அவர்களை வந்து, அதாவது நாங்க வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு உறவா தான் நாங்க பார்க்கணும் வர. அதனால வந்து எங்க அண்ணனை நீங்க பேசிருக்கீங்க, அவர் ஜெயிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாடுபட்டோங்கிறது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும், மற்றபடி எங்க சொந்த பந்தம், உற்றார் உறவினர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்க வீட்டுல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக, அந்த ஆட்சி மாற்றம் நடக்கணுன்றதுக்காக நாங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சோங்கிறது எங்களுக்குதான் தெரியும். எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு கமெண்ட் எங்க மேல எல்லாம் வந்து பரப்பப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி கதறிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடை வந்து நேசிக்கிறவங்க, அந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களை வந்து நேசிக்கிறவங்க, அதுவும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை, தமிழ்நாடை நேசிக்கிறவங்க கண்டிப்பா ஊழல் செய்ய மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மக்களை அன்பா நேசிப்பாங்க. நம்ம தமிழ்நாடு உலக அளவுல ஒரு நம்பர் 1 நாடா மாத்தணுங்கிறதுக்காக நம்ம பாரத பிரதமர் எப்படி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்து இது உடனடியா வந்து கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சுட்டாரு என்ற ஒரு காரணம்லாம் கிடையாது. அவருடைய ஆதங்கத்தை கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருடைய கோபம், ஆதங்கம், தமிழ்நாடு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போறோம், ஷூட்டிங் போறோம், நடிக்கிறோம், அது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து நம்ம வந்து பாக்குறோம். இங்க இருக்கிற மக்கள் வந்து இவ்வளவு ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் நேர்மையாவும் இருக்கிறாங்க. ஆனா வந்து நம்மளுடைய நாடு மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்துதான் அவர் உள்ள வாங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த வந்து அவர் உள் மனசுல வந்து ஏற்பட்டிருக்கு, ஒரு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு. அதனுடைய விளைவாதான் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இவர் மட்டும் ஆட்சி அரசியல் ஸ்டார்ட் பண்ணலன்னா இன்னும் உருப்படாதவங்க கிட்ட போயிட்டு தான் அந்த ஆட்சி மாற்றம் கையில வந்திருக்கும். அதாவது இன்னமும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு, இன்னமும் மணலை திருடிட்டு, இன்னமும் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு, அரசு அதிகாரிகள் கூட கை கோத்துக்கிட்டு, சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு காவல்துறை தலை நிமிர்ந்து அவங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களாலதான்.
ஆனா வந்து இன்னைக்கு பாத்தீங்களா, என்னுடைய உண்மையிலேயே சொல்றேன், இந்த இத்தனை வருஷத்துல ஒரு போலீஸ்காரங்க வந்து இவ்வளவு மரியாதையா வந்து அவங்க இருந்தாங்க, ஒரு காலகட்டத்துல இருந்தாங்க. ஆனா போலீஸ்ல இருக்கிற சில நண்பர்கள் எனக்கும் இருக்காங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன சார் இவங்க பண்றதுக்கெல்லாம் வந்து எங்கள வந்து இப்படி பேசுறாங்க. எங்கள வந்து ஒரு மாதிரியா அவதூறா பேசுறாங்க." அ அதாவது யாரோ பண்ற தவறுக்காக வந்து நாங்கலாம் வந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பெண்களுக்கு ஒரு பெண் போலீஸா இருந்தாலும் சரி, ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரமோ, மரியாதையோ கிடைக்கல. அதே மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த காவல்துறை நண்பர்கள். ஆனா, இவங்களுக்கு குடுக்கப்படுற வேலை நெருக்கடி, பிரஷர் அதோடைய காரணத்தால தான் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு செயல்ல வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க மேல எந்த குறை சொல்ல முடியாது. அவங்க சரியான ஒரு அதாவது தலைவன் எப்படியோ, அவ்வழிதான் தொண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அரசு உயர் அதிகாரி எப்படியோ, அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் வந்து அது கீழ் மட்டத்துல இருக்கிற அரசு அதிகாரிகள். எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு அரசு அதிகாரி உயர் மட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆள் யாருன்னா, நம்ம தளபதி அண்ணன் விஜய் மட்டும் தான். ஸோ அதனால தான் அவர வந்து இன்னைக்கு காவல்துறையில இருக்கிறவங்க அத்தன பேருக்குமே வந்து ஒரு மரியாதை கிடைக்குது. அரசு அதிகாரிகளுக்கும் வந்து சில நேரத்துல கோபம் இருக்கலாம். ஏன்னா, இவ்ளோ காலமா வந்து அவங்க லஞ்சம் வாங்கி, அ ஊழல் செய்றவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு சம்திங் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு சம்பள பற்றாக்குறை இருக்கலாம். அவங்க மூலியமா ஒரு சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கத்துல வந்து சில இடத்துல வந்து போர் கொடி தூக்குறாங்க. சில இடத்துல வந்து அந்த ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்துல வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் எங்க அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து அ அரசு அதிகாரிகள் பார்க்க வர மக்களுக்கு கண்ணியமான முறையில வந்து அவங்கள வந்து நடத்தணும். ஏன்னா எந்த விதத்திலயும் வந்து அந்த ஒரு கோபத்த வந்து மக்கள் மேல வந்து காமிக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான போக்கெல்லாம் மாத்திக்கங்க. தமிழ்நாடு நேசிக்கிறவங்க கண்டிப்பா தவறு செய்ய மாட்டாங்க நெனைக்கிறேன். இனிமே தவறு செஞ்சிருந்தா உங்க தவற நீங்க திருத்திக்கங்க. இனிமேலாவது ஒரு பொறுப்பா நடந்துக்குங்க. அரசு அதிகாரிகளும் சரி. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த போக்கு மாத்திக்கிட்டு, நீங்க உண்மையான ஒரு நிர்வாகத்த நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.